இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th சிபிஎஸ்சி என்சிஆர்டியோட பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற டாபிக்கு சாப்டர் 2 வந்து பாலினாமியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா வேரியபிள்ஸ் அப்படின்னா எக்ஸு ஒய், சில நேரம் வந்து ஏ பி, சில நேரம் எம்மு என்னு, அப்புறம் பி கியூ இப்படிலாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் வேரியபிள்ஸ்னால் என்னென்னா இந்த இடத்துல வேறு எந்த வேல்யூன்னா வந்து இடம் வரும், அதனால் அது வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை இந்த வேரியபிள்ஸ்க்கு ஆப்போசிட்டாக எதை சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட்னா என்ன? இப்போ 1, 2, 3, 100, 77 இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஒரு நம்பர் சொல்லிவிட்டால் அதுக்கு அந்த நம்பர் மட்டும்தான் ரீப்ளேஸ், வேறு எதையும் அவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த வேரியபிள்ஸ்னால் போயிடுது. இப்போ இந்த வேரியபிள்ஸும் ஒரு டேர்ம்னா என்னென்னா, இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுறேன், x² + 7x + 7 அப்படின்னு வச்சிங்களேன். இப்போது இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த ரெண்டு சிம்பிள் இருக்குங்க இல்லைங்களா, இந்த ரெண்டு சிம்பிள் எப்படி எத்தனை பிரிக்குதோ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷனை இந்த ப்ளஸ் சிம்பிள் எப்படி பிரிக்க பாருங்க, இது 1 இது 2, அப்போ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்போ இத்தனை டேர்ம் இருக்குது, இதுதான் டேர்ம்ன்றது. இப்போ ஒரு வேளை 3x² yz எப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து 3x² ஒரு டேர்மு, y ஒரு டேர்மு, z ஒரு டேர்முன்னு பிரிக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு நடுவில் ப்ளஸ்ஸும் மைனஸும் கிடையாது. ஈக்குவேஷன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டு தான். ரெண்டு நடுவில் வந்து இருக்கிற அந்த வேரியபிள்ஸை அது கம்பைண்டாக இருக்கலாம், இல்லை தனியாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அது கான்ஸ்டண்ட்டோ இல்லை வேரியபிளோ அது தனித்தனியாக பிரித்தா அது ஒரு டேர்ம்னு சொல்லலாம். இப்படி பல டேர்ம்கள் சேர்ந்து உருவானா அது வந்து பாலினாமியல்ஸ். இதுக்கு ஆப்போசிட் ஒரு வேர்டு இருக்குது, அது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக ஆப்போசிட் வேர்டுன்னு சொல்கிறத விட அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்குள்ளே தான் இந்த பாலினாமியல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பெரிய வட்டம் போட்டால் அந்த வட்டத்துக்குள்ளே பாலினாமியல்ஸ் இருக்கணும். எப்படி சொல்ல வருதுன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்ஸோட ஹெட்டில் வந்து பவரில் வந்து எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவோம். இந்த பவரில் +2 +1 அப்படின்னு ஒரு பவர் எப்படி இருக்குது, நமக்கு ஒரு ரவுண்ட் அப் வேல்யூவாக தான் இருக்குது. அப்படி இருந்தால் அது எல்லாமே பாலினாமியல்ஸ். ரவுண்ட் அப் வேல்யூவாக இருந்தால் பாலினாமியல்ஸ். அது இல்லாமல் 1/2 இல்லைன்னா மைனஸில் வேல்யூ இருக்கிறது, இன்னும் இல்லை ஃப்ராக்ஷன், அதான் இதெல்லாம் ஃப்ராக்ஷன் தான். இதுவே வந்து புள்ளி வச்சு போட்டால் அது டெசிமல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் பாலினாமியல்ஸ்லாம் என்ன சொன்னேன், பவரில் எக்ஸ்போனென்ஷியலில் ரவுண்ட் அப் வேல்யூவாக இருக்கும். 3, 7 எத்தனை வேணா இருக்கலாம், 100 கூட இருக்கலாம். இதுவே அல்ஜிப்ரிக்கில் என்ன இருக்கும், இந்த 1, 2, 3 சம்திங் இதுவும் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி மைனஸில் இருக்கலாம், அல்ஜிப்ரிக் மைனஸில் இருக்கலாம், அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கலாம். ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த ஒரு நம்பர் மேலே கீழே அப்படி டினாமினேட்டர் நியூமரேட்டர் அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ 2 கீழே, மேலே 1 மேலே 3 அந்த மாதிரி இருந்தால் அது ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ இதுவே டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 வரும் இல்லையா, இது வந்து 1.5. இப்படி ஒரு பாயிண்ட் வச்சு போட்டால் அது டெசிமல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பேசிக் டேர்ம்ஸை நிறையா வளர்த்துக்கிட்டே போகும். இப்போ வந்து இந்த டாபிக் ஆரம்பித்ததில் பாலினாமியல்ஸ் என்னென்னா, இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எல்லாமே பாலினாமியல்ஸ் கிடையாது, ஆனால் பாலினாமியல்ஸ் எல்லாமே அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ். சரி, இந்த டேர்ம் எப்படி பிரிக்குது இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து டிகிரி ஆஃப் பாலினாமியல். டிகிரி ஆஃப் பாலினாமியல்னா என்ன? இப்போ இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு பாலினாமியல் வச்சுக்கோங்க. இந்த பாலினாமியலில் எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள். இது வந்து 1 வேரியபிள் உள்ள பாலினாமியல் சாப்டர். இது பாலினாமியல் இன் 1 வேரியபிள். பாலினாமியல் இன் 1 வேரியபிள். 1 வேரியபிள்னால் இங்கே எக்ஸ்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், x² + 2y + 8 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இது பாலினாமியல் இன் 2 வேரியபிள். ஏன் இங்கே எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது.
ஆனால் இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போது இன் ஒன் வேரியபிள் இந்த சாப்டரில் மேக்ஸிமம் இதில் தான் டீல் பண்ணியிருப்பாங்க. இப்போது அது மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் மட்டும் பார்ப்போம். டிகிரி ஆஃப் பாலினாமியல் என்னன்னா, ஒரு பாலினாமியல் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கன்னா அதில் எந்த வேரியபிளில் அதிகபட்ச நம்பர் என்ன, இதோட பவரில் 1 இருக்கிறதா இருக்கும், இதோட பவரில் 2 இருக்கிறதா இருக்கும். இப்போ அதிகபட்சம் என்ன, அப்போ இதோட டிகிரி வந்து 2. இப்போ புரியுதுங்களா? இப்போ சப்போஸ் இந்த 7 மட்டுமே ஒரு பாலினாமியலான்னு கேட்டால் அதையும் ஒரு பாலினாமியலாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ன்னு ஒன்று போகிறோன்னு வைங்களேன், அதோட பவரில் 0ன்னு ஒன்று இருக்கிறதா அர்த்தம். எந்த ஒரு வேல்யூக்கு பவர்லேயும் 0 போடுறோன்னு வைங்களேன், அது 100க்கு மேலே 0 போட்டாலும் சரி 1 தான் வரும். எக்ஸாக இருந்தாலும் சரி 1 தான் வரும். ஒய்வாக இருந்தாலும் சரி 1 தான் வரும். 1க்கு 1 போட்டாலும் 1 தான் வரும். சரிங்களா? இந்த 0க்கு பவரில் 0 போட்டால் அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினாக கேட்க தேவையில்லை. இந்த மாதிரி ரொம்ப ஓரளவு சிம்பிளாக திங்க் பண்ணிங்கனாலே இப்போ இந்த மாதிரி எதோட பவரில் 0 போட்டாலும் அது 1ன்னு முடியும். அப்போது இதுக்கு பவரில் 0 போட்டால் இது 1ன்னு வருதுன்னு வைங்களேன். அப்போது 7 × 1 7. அப்போது வெறும் 7ங்கிறது ஒரு 7 × x⁴0ன்னு எடுத்துன்னு வச்சுக்கேன். அப்போ இதோட டிகிரி என்ன, டிகிரி 0வா? அப்போது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது, அது ஒரு பாலினாமியலாக நம்ம எடுக்கிறோம்னா அதோட டிகிரின்றது 0. அது வந்து ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா எப்படி சொல்லுவாங்க, த டிகிரி ஆஃப் எ நான்-ஜீரோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இஸ் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சம்மு அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து சம்மு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் இருக்குன்னா, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட டிகிரி என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து 1 மட்டும் இல்லாமல் 2 கொடுத்துட்டு, இன்னொன்று வெறும் எக்ஸ் உள்ள வேரியபிள்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு, இதில் எது வந்து பாலினாமியலின் 1 வேரியபிள், அப்புறம் அது இல்லாதது எதுன்னு கேட்டால் இது பாலினாமியலின் 1 வேரியபிள், இது பாலினாமியலின் 1 வேரியபிள் கிடையாது, இது 2 வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். எந்த புக் இருக்குது, அதில் உள்ள கொஸ்டின் படி ஒரு கொஸ்டினாக படிக்கிறேன். இப்போ இதை அடிச்சுக்கிறேன். எக்ஸசைஸ் 2.1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒன்றுனா, விச் ஆர் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் ஆர் பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள் அண்ட் விச் ஆர் நாட், ஸ்டேட் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொஸ்டின் என்ன இருக்குது, 4x² - 3x + 7. இது பாலினாமியலின் 1 வேரியபிள், ஏன் வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், y² + √2. இதில் வெறும் ஒய் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வேரியபிளும் இல்லை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்து 3√t + t√2. இப்போ நல்லா பார்த்தீங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் ஆர் பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பவரில் 2, 1, 2 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3√2. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா 3^1/2, 3 × t^1/2 + t^1 இது. அப்போது இந்த மாதிரி 1/2 வரும்போது அது பாலினாமியலே இல்லை, அது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக வந்துடும். எப்படி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், ஓகேவா? அடுத்து ஒரு ஃபோர்த் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபோர்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் y + 2/y. இப்போ இதை வந்து எடுத்திங்கன்னா y + 2y⁻⁻1. கீழே உள்ளது பவர் 1ல் இருக்கும், இது டினாமினேட்டர் வந்து நியூமினேட்டருக்கு வரும்போது y⁻−1 ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுண்ட் அப் வேல்யூவாக இருக்கணும், ப்ளஸ்ஸாக இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா ஹோல் நம்பராக இருக்கணும், இன்னும் 0ல் ஆரம்பித்து அதுக்கு மேலே தான் இருக்கணுமே தவிர ஃப்ராக்ஷனாகவோ இன்டீஜர்ஸ் நம்பரோ வரக்கூடாது. அப்படி இருந்தால் இதுவும் என்ன, இதுவும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தானே தவிர இது ஒரு பாலினாமியல்ஸ் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா x⁻10
ப்ளஸ் ஒய் பவர் 3 ப்ளஸ் டி பவர் 50. இதில் பாருங்கள் 3 வேரியபிள் இருக்குது. எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, டி இருக்குது. அப்போது இதெல்லாம் பவரில் எல்லாம் ரவுண்டாக இருக்குது. இது பாலினாமியல்ஸ் தான். ஆனால் இது பாலினாமியல்ஸ் இன் 1 வேரியபிள் கிடையாது, இது 3 வேரியபிள் அந்த மாதிரி போய்டும். அடுத்து இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினுக்கு முடிஞ்ச ஃபாஸ்ட்டாக ஒரே வீடியோவில் முடிச்சு. அடுத்து ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங். இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின், இதே செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொஸ்டின் வந்து 2 + எக்ஸ் ஸ்கொயர் + எக்ஸ். அதில் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒன் நம்பர் 1ங்கிறது ஒரு இந்த மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல, கடவுள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து சில நேரம் தெரிவார், சில நேரம் தெரியாமல் இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்க்கு பக்கத்தில் இன்கேஸ் 2x² + 3x + 4 இப்படி இருக்குன்னு வைக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் கூட என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. அப்போ இதுதான் கோஎஃபிஷியன்ட் சொல்லலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட ஒன்றுமே இல்லையா, அது 0வா அப்படின்னு கேட்டால் அது இல்லை, அது ஒரு 1 இருக்கிறதா, இதெல்லாம் 1 இருக்கிறதா. ஓகேங்களா, இது வெறும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேட்டால் 1 இருக்கிறதா இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேட்டால் 1 இருக்கிறதா இருக்கும். ஏன்னா அது வெறும் நம்பரே இல்லை. இப்போ 1 கூட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது திரும்ப அது எக்ஸ் ஸ்கொயராகவே மாறிடும். அப்போ இது என்ன ஆகிடுது, 2 + x² + xன்னே மாறிடுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இதை பொறுத்த வரைக்கும் 1 ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின். சில சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது கொஞ்சம் நான் ரெடி பண்ணியிருக்க இடம் வந்து என்னோடய வீட்டு மாடி, அங்கே தான் டியூஷன் எடுக்கிறேன். அங்கே எடுக்கும்போது அதே சமயம் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா, அடுத்து இப்போ 2 - x² + x³ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். இப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் நம்பரே இல்லைன்னா அது 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் இருந்தால் +1, மைனஸ் இருந்தால் -1, அவ்வளோதான். அடுத்து தேர்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டு தேர்ட் கொஸ்டின் எடுத்தாங்கன்னா π/2 x² + x. இதான் கோஎஃபிஷியன்ட், அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ, அதாவது மேக்ஸிமம் இது வேரியபிள் வந்து வேறு எதுவும் இருக்காது, என்ன நம்பர் இருக்கோ. பைக்கு என்ன வேல்யூ போடுவீங்க, 22/7 போடுவீங்க, இல்லைன்னா 3.14 போடுவீங்க, /2 போடுவீங்க. இப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம், 22/7 × 2 22/14. இது ஒரு வேளை எங்கேயாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாமில் கேட்டால் இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். இது π/2 எதுவுமே இல்லையே, இல்லை நோ ஆன்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இதை தேடி பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து √2x - 2, அதாவது ஃபோர்த் கொஸ்டின். √2x - 1. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, √2, அவ்வளோதான் ஆன்சர். இது ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு அடுத்து give one example each of a polynomial of degree 35 and a monomial of ஒன்று பைனாமியல், இன்னொன்று மோனோமியல் ஆஃப் டிகிரி 100. இப்போ வந்து பைனாமியல்னா என்ன, மோனோமியல்னா என்ன, ட்ரைனாமியல்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அதில் வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வேறு எந்த டேர்முமே இல்லைன்னா இது மோனோமியல். 2 டேர்ம் இருக்குது, இது பைனாமியல். சரிங்களா, பைனாமியல். 3 இருந்துச்சுன்னா ட்ரை, அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேர் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, மோனோமியலாக இருக்கணும், டிகிரி 100 இருக்கணும். ஒன்று மோனோமியலாக என்ன, ஒரே ஒன்று தான், டிகிரி 100 இருக்கணும். ஓகே, முடிஞ்சு. இதுவும் போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், y பவர் 100 போடலாம், இல்லைன்னா t பவர் 100 போடலாம். எதை போட்டாலும் அது நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள் தான். இன்னொன்று பைனாமியல் ஆஃப் டிகிரி 35. பைனாமியல்லாம் என்ன, 2 டேர்ம் இருக்கணும். இன்னொன்று வந்து வெறும் கோஎஃபிஷியன்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்னொரு எக்ஸாமும் இருக்கலாம், இல்லை வெறும் கோஎஃபிஷியன்ட் போட்டுங்க. இந்த 35 முடிஞ்சு. இல்லைனா y பவர் 35 + y முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலே முடிஞ்சு. இது கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட எழுதுங்க. இன்னும் நீங்கள் இதில் வித்தியாசமாக கூட நீங்கள் எழுதலாம். அது நீங்கள் உங்கள் புக்கில் கூட வேறு ஏதோ ஒரு ஆன்சர் கூட இருக்கும்னு. அடுத்து ரைட் த டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் அப்படிங்கிறது ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஒரு 5
எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x² ப்ளஸ் 7x அப்படின்னா இருக்கிற வேரியபிள் உள்ள அதிகபட்ச பவர். இந்த எக்ஸோட பவரில் என்ன இருக்கிறதா இருக்கும்? 1 இருக்கிறதா இருக்கும். இன்கேஸ் இது பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், இங்கே ஒரு எக்ஸ் இருந்திருந்தால் அதோட பவரில் 0 இருக்கிறதா இருக்கும். இதுதான் 1 ஆகும். 1 3 கூட மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் அது என்ன ஆகிடும்? வெறும் 3ன்னு மாறிடும். சரி, ஓகே, இது வேணால் விட்டுருங்க. இப்போ இருக்கிற வேரியபிளில் அதிகபட்ச நம்பர்ன்றது 3 தான். அப்போது ஆன்சர் 3, அதாவது அதோட டிகிரி 3. அடுத்த கொஸ்டின் வந்து 4 மைனஸ் y². இது வேரியபிள் எங்கே இருக்குது? y தான் இருக்குது. ஒயோட பவரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 2, இதோட டிகிரி. தேர்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து 5t மைனஸ் √7. 5t மைனஸ் √7 இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டு. இங்கே வேரியபிள்னு பார்த்தா இது மட்டும்தான். இதோட பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதோட டிகிரி 1. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3 அப்படின்னு இருக்குனாங்களே, இதோட டிகிரி என்னவா இருக்கும்? ஒரு வேளை இங்கே வேரியபிள் போட்டால் என்ன பண்ணலாம்? y போடலாம், எது ஒன்றா போட்டு அந்த பவரில் 0 போடலாம். அப்போ இதோட டிகிரி 0. அது ஒரு லைன் உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். த டிகிரி ஆஃப் ஏ நான்-ஜீரோ கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட், இது ஜீரோ கிடையாது. அதோட டிகிரி வந்து என்னென்னா 0. ஓகேவா? அந்த ஒரு முறை அந்த தியரி நீங்கள் படிச்சீங்கனாலே நீங்களே அந்த விஷயம் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அடுத்து கிளாஸிஃபை த 5th கொஸ்டின் போயிடும். இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டே எழுதுறீங்க. எல்லா தியரியும் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் அதாவது உங்ககிட்ட இப்போ படித்து காட்டிட்டு இப்போ சம் எழுதுறேன். இப்போ சம்மு போடும்போது அந்த தியரி ஒவ்வொன்றும் பின்னாடி போயிட்டு பார்த்துட்டு இருக்கு. இப்போ 5வது கொஸ்டின் என்னன்னா, கிளாஸிஃபை த ஃபாலோவிங் ஆஸ் லீனியர், குவாட்ரட்டிக் அண்ட் கியூபிக் பாலினாமியல். இதெல்லாம் பார்த்தீங்க, லீனியர், குவாட்ரட்டிக் அண்ட் கியூபிக் பாலினாமியல். இப்போ வந்து இந்த சம் எல்லாத்தையுமே எழுதிடுறேன். அதை எழுதிட்டு நீங்கள் பார்க்கும்போது புரியும். x² + x, இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். 5th செகண்ட் கொஸ்டின் வந்து x - x³. 5th தேர்ட் கொஸ்டின் வந்து 5 + y² + 4. 4th கொஸ்டின் வந்து 1 + x. 5th கொஸ்டின் வந்து 3t. 6th r². 7th 7x³. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எதோட டிகிரி 1 அது லீனியர். ஓகே, இதோட டிகிரி 1, இது லீனியர். வேறு ஏதாவது டிகிரி 1 இருக்கா? இல்லை. எந்த பாலினாமியலோட டிகிரி 2 இருக்கோ அது குவாட்ரட்டிக். இது கிடையாது. இதோட டிகிரி இது 2, அதனால் இது குவாட்ரட்டிக். அடுத்து வேறு எங்கே இருக்கு? இது குவாட்ரட்டிக். அடுத்து இன்னும் எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. இதோட டிகிரி 3 இருக்குது. அப்போ இது கியூபிக். என்ன கேட்குறீங்க? கியூபிக் பாலினாமியல். இவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு முறை வீடியோ புரியலைன்னா இன்னொரு முறை திரும்ப பாருங்கள். அட் த சேம் டைம் தியரி ஒரு முறை நல்லா இன்னொரு முறை படிச்சுக்கிட்டு இதையே பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். இந்த எக்ஸசைஸ் இதோட முடிச்சு, இதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸை அதுக்கான தியரி வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.